வைத்தியசாலைக்கு முன்னால் கொண்டு கூடியுள்ளது. எனவே இந்த உண்மையிலே இந்த குற்றத்தை இணைத்தவர்கள் மருத்துவ வைத்தியசாலையில் இந்த இடம்பெற்ற இந்த சம்பவம் மருத்துவத்துறையின் கவனக்குறைவால் ஏற்பட்டது. இது ஒரு கொலையாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் உரிய நேரத்திற்கு வைத்தியசாலை கொண்டு வரப்பட்டும் அலட்சிய போக்கால் இவ்வாறான நிலவரம் நடந்துள்ளது. அந்த அலட்சிய போக்கு வைத்தியர்களும் இங்கு அந்த விடுதியிலே பணியாற்றிய தாதிமாரும் இதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். உரிய முறையிலே அதை கையாண்டிருந்தால் இந்த பெண்ணினுடைய மரணத்தை தடுத்திருக்கலாம். இது தொடர்ச்சியாக நீண்ட காலமாக இவ்வாறான பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. பலதரப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றது. ஆகவே இது வைத்தியசாலை மட்டத்தில் நிர்வாகம் இந்த பிழை என சொல்லி அவர்கள் சரியான ஒரு விளக்கத்தை எடுத்து மாகாண சபைக்கும் மத்திய அரசுக்கும் அனுப்பி இருக்கின்றார்கள். இதில் மாகாண சபையில் 2 நர்ஸும் 2 மிட்வைவும் அந்த இடத்தில் அவர்கள் குற்றமளித்திருக்கிறார்கள். அவர்கள் சரியான கவனக்குறைவோடு நடந்திருக்கால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அந்த வைத்தியர் அலட்சிய போக்கிலே, அதாவது ஒன் கால், அந்த ஓடுக்குரிய வைத்தியர் அங்கே இல்லை. அவர் தன்னுடைய விடுதியிலே இருந்திருக்கிறார். அவரும் உரிய நேரத்தில் வரவில்லை. மறுநாள் தான் வந்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய அலட்சிய போக்கும் கவனக்குறையும் தங்களுடைய கடமையை சரியான முறையில் பொறுப்பாக நடந்து கொள்ளா தன்மையினாலே இந்த மரணம் நிகழ்ந்திருக்கின்றது. இதை உரிய முறையில் பல தரப்பினர், இதில் முக்கியமாக இந்த சிவில் சமூக ஒன்றியம், இவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் பல பொது அமைப்புகளினுடைய நபர்கள் அவர்களோடு இணைந்து வேலை செய்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்த அழுத்தத்தின் பிரகாரம் மாகாண பணிப்பாளர் அவர்கள் எங்களை சந்தித்த போது அவர் சொன்னார், நாங்கள் இதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னார். அதே நேரம் மத்திய அமைச்சு வைத்தியருக்குரிய நடவடிக்கை எடுக்க வேணும். நாங்கள் இங்கே எடுத்தாலும் அங்கே நடவடிக்கை எடுக்கப்படாட்டி இது பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றதிலே தாமதம் காட்டியுள்ளார்கள். நாங்கள் இன்று வீதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு பொதுமக்கள், பொது அமைப்புகள் எல்லாரும் கூடி வீதிக்கு வந்திருக்கின்றோம். அந்த தாய்க்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அதே நேரம் அந்த பச்சிளம் குழந்தைக்கும் அந்த பிள்ளைக்குரிய நிவாரணமும் அந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம். இது முடிவல்ல, தொடர். இதற்கான சரியான தீர்வுக்குள் சுகாதாரத்துறையினர் வராமல் விட்டால் தொடர்ச்சியாக எங்களுடைய அழுத்தங்கள் போகும் என்பதை நாங்கள் உறுதியாக கூறிக்கொள்கின்றோம்.